தமிழ்நாட்டின் கடன் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூடுதல் துணை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி, தமிழ்நாட்டை கடன் சுமையில் திமுக அரசு தள்ளிவிட்டதாக சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். வருவாய் பற்றாக்குறை அதிகமாகும் அபாயம் இருப்பதால் அரசு முறையாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, கடந்த அதிமுக ஆட்சியில் கடன் சுமை 128% அதிகரித்ததாகவும் தற்போதைய ஆட்சியில் கடன் சுமை 93 விழுக்காடே உயர்ந்திருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதைத்தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசினா நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் 128% வளர்ச்சி கண்டது உங்கள் ஆட்சி. எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, மத்திய நிதி ஆணையத்திடமிருந்து வரவேண்டிய வரி பங்கீட்டை அதிமுக பெற்று தந்தால் தமிழ்நாட்டின் கடன் 3 லட்சம் கோடி அளவுக்கு குறையும் என்று குறிப்பிட்டார். உங்களுக்கு இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி அல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையிலே சொல்வேன், 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது 14வது நிதிக்குழுவின் பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என கூறி நிபுணர் குழுவை அமைத்தும் பலனில்லை என்று கூறினார். திமுக கூட்டணியில் உள்ள 39 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதை பேசி நிதியை பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாகவும் வேண்டுமென்றே பாஜக ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பிரச்சனை இப்போ நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் பல முறை டெல்லிக்கு செல்கிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெறும், முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை.